ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு இதை பார்க்கலாம். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு காய் சீவரில் இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாத படிக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் போல் நான் பிரெட் கிராம்ஸையும் சேர்த்துக்கிறேன். பிரெட் கிராம்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். சுவைக்காக கொஞ்சம் போல் சால்ட்டு அதையும் நான் சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா பிசைஞ்சி நம்ம கிச்சன் மேடையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷேப்புக்கு ஏதாவது இருந்ததுன்னா, அச்சு ஏதாவது இருந்ததுன்னா அச்சில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா விடுங்க. விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்தாச்சு. இப்போது இதை எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கூடவே இதில் கொஞ்சம் சில்லி பவுடரையும் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.